பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, பயம் வேதனை உள்ளது. ஆமென். 1 யோவான் 4:18 சொல்றாரு பாருங்க, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. யார் இயேசு கிறிஸ்துடைய அன்பு தரித்திருக்கிறீர்களோ அந்த அன்பிலே பயம் இல்லை. ஆமென். கல்வாரி சிலுவிலே உனக்காக எனக்காகும் இயேசு அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அன்பு தரித்திருக்கிற நீ நானும் பயத்தை புறம்பே தள்ளுங்க. இந்த பயமானது வேதனைக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். அதனால ஒருவர் கூட பயப்படக்கூடாது. என்ன வெறி பிரச்சனை வந்தாலும் அவர் உங்களுக்காக சிலுவையிலே எல்லாவற்றும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பயமா இருந்தாலும் அதை புறம்பே தள்ளுங்க. ஆமென். ஏசப்பா சொல்றாரு, பயப்படாதே என் அன்பு சகோதர சகோதரிகளை, பயப்படாதீங்க. பயம் வேதனை உள்ளது. இரண்டாவது, நாவானது விஷம் உள்ளது. இந்த நாவு இருக்கு பாத்தீங்களா, இது விஷம் மாத்திரம் இல்லைங்க, சாவுக்கு ஏதுவான கிரிகளும் அது செய்கிறது. யாக்கோபு 3:8-9 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று அவரே சொல்லியிருக்கிறார். இந்த நாவை நம்ம அடக்கலைன்னா சாவுக்கு ஏதுவான விஷங்கள் நிறைந்ததான சூழ்நிலை உண்டாகும். இதனால பிரச்சனைகள், மரணம் கூட நேரிடும். இந்த நாவால வருகிற பிரச்சனைகள் அதை அடக்க ஒருவரால முடியாது. அதனால தான் அந்த நாவை நீங்கள் காத்து கொள்ளணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அதனே 9 சொல்றாரு, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், மனுஷரையும் அதனாலே சபிக்கிறோம். ஆமென். இப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. மூன்றாவது, பாவம் அழிவுள்ளது. பவுல் சொல்றாரு பாருங்க, ரோமர் 7:11 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது. ஆமென். இந்த சவுல், அதாவது முன்னே ஒரு பவுலா இந்த முன்னே சவுல் சொல்றாரு, பாவம் என்னை கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. இந்த பாவம் ஒவ்வொரு நாளும் மனுஷனை கொன்று கொண்டே இருக்கும். ஆமென். சமயம் பெற்று நேரத்தில் அது வஞ்சித்து கொண்டு நம்மளை கொன்று கொண்டே இருக்கும். அதிலிருந்து விடுதலை